சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் கோவிந்தன் தெரு வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கழிவு நீரும் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். முழு விவரம். காலை வணக்கம். சென்னை பெரம்பூர் பகுதிக்கு உட்பட்ட ஓட்டேரி கோவிந்தராஜன் தெருவில் தற்போது மழை நீரானது வெள்ளம் போல தேங்கியுள்ளது. ஒரு சிறிய தீவு போல காட்சியளிக்கும் இந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி இருப்பதால் நேற்று மத்திய முதல் இந்த பகுதியில மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதனால் இருள் சூழ்ந்த நிலையில் நேற்று இரவு கழித்த இந்த பகுதி பொதுமக்கள் தற்போது காலை வரை மின்சாரம் வரவில்லை என்ற ஒரு தகவலையும் நம்மிடம் கூறியிருக்கின்றார்கள். இந்த வெள்ளக்காடாகவே அதோடு சேர்த்து கழிவு நீரும் கலந்து இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்பட்டு அதனால் சில நோய் அறிகுறிகளும் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த தீவு போல காட்சி அளிக்கும் இந்த வெள்ள நீரை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக வந்து பார்வையிட்டு ராட்சத மோட்டார்களை கொண்டு இந்த வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகாலானது சுத்தமாக தூர்வாரப்பட்ட நிலையிலும் இந்த பகுதியிலிருந்து இந்த மழைநீர் போகாத வெள்ளம் தற்போது வெள்ளமாக தேங்கி நிற்கின்றது. இந்த வெள்ள நீரோடு கழிவு நீரும் கலந்து இருப்பதால் துர்நாற்றம் வீசி கொசுக்கள் பரவ தொடங்கியுள்ளதால் நேற்று இரவு முதல் கொசுக்கடியில் இந்த பகுதி மக்கள் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததால் அவர்கள் தூக்கத்தை தொலைப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த இடத்திற்கு உடனடியாக வந்து ராட்சத மின் மோட்டார்களுக்கு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.